பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் சோதரம் இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். வெறு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. தேவனே தேவன் சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுது? வெறு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவனே இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் இந்த நாட்டுல அதிகமா போயிடுது. அல்லேலூயா. எத்தனையோ வழக்குகளை பாத்தீங்கன்னா நிறைய 30 வருஷம் கேஸ் நடக்குது, 40 வருஷம் நடக்குதுன்னு சொன்ன மாதிரி இழுத்துட்டே போகுது. சிவில் கேஸ் எவ்வளவு கேஸ்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம். ஒரு இன்ச்சி அண்ணன் தம்பி குடும்பமா தான் இருக்கும், ஆனா ஒரு இன்ச்சி இடத்த அங்கங்க லேசா கிடக்கும், ஒரு இன்ச்சோ 2 இன்ச்சோ. அதுக்கு போய் காமட உடைக்க சொல்றது, அடி போடுறது, சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது. தேவப்பிள்ளை இது யார்கிட்ட இருக்கக்கூடாது? தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நீங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய தேவ பிள்ளைகள் அப்படித்தானே? நீங்க சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அதை விட்டுட்டு வெறு நெஞ்சன்னா யார்? தேவ பிள்ளை யாரு? கல் நெஞ்சக்காரங்க யாரு? அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு பணத்தை எப்படி உருகி எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க வெறும் நெஞ்சவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய இருதயத்துல மோசமான காரியங்களால நிறைய காரியங்களை செய்வாங்க. எதை செய்வாங்கன்னு அவங்களே தெரியாது. தேவப்பிள்ளை கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். வெறும் நெஞ்சுனா அடுத்தவங்களுக்கு 1 ரூபாய் காசு நமக்கு தேவை கிடையாது. நம்ம சம்பாதிச்சு என்ன செய்யணும்? நம்ம சம்பாதிச்சு அந்த காசுல தான் நம்ம சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடணும், மனைவி சாப்பிடணும். இல்ல அடுத்தவங்களுக்கு இது நம்ம சரீரத்துல இருந்தா உடம்பு கூசம் சொல்லுவாங்கல்ல. அடுத்தவங்க பொருள் எடுக்கும்போது சரி இது உனக்கு கூச்சமா இல்லையா? இது அடுத்தவங்க பொருள் இல்ல. அப்ப நீங்க எதெல்லாம் உங்கள்ட்ட இருக்குது? இப்போ உங்க வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடத்துல எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது? அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதா? அல்லேலூயா. நீங்க யாரு? பெருநெஞ்சனா? எப்பளே பெருநெஞ்சங்கள் தான் என்ன செய்யறாங்க? பெருநெஞ்சம் உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு அதை அபகரிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நம்புறவங்க துன்மார்க்கமா போறது. பெருநெஞ்சங்காரவங்க நிறைய பேர் துன்மார்க்கத்துல இருக்காங்க. ஆனா ஏசப்பாவை நம்புறவங்க என்ன நினைக்குது? அவங்க இந்த வழக்குக்கு வீண் வாதத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சரி நம்ம காம்பவுண்ட் கிட்ட ஒரு 1/2 அடி 6 இன்ச்சு வரை இல்ல 1 அடி எடுத்துட்டாங்க, சரி நம்ம பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த சாபத்துல அவங்க மேல போடுறாங்க, தெரியாம செய்யறாங்க. அங்க பேசினாலும் அவங்களே கேஸ் போடுவாங்க. யாருன்னா நம்ம இடத்தையே எடுப்பாங்க, அவங்க எடுத்துட்டு நம்ம மேலே கேஸ கொண்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. நம்ம அந்த அதிகாரி நம்ம ஆள் தான், இவங்க நம்ம ஆள் தான். எவ்வளவு இது நம்ம தலைமுறைக்கு சாபத்தை தேடி வைக்கிறோம்னு அவங்க புரியவே செய்யாது. ஏன்னா அவங்க பெரு நெஞ்சக்காரங்க. எப்போ அடுத்தவங்களுக்கு அபரித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இந்த பெருநெஞ்சமான கேரக்டர்கள் இருக்கவே கூடாது. நம்மளுக்கு அதை கொண்டு போனா போட்டு நம்ம நமக்கு 2 சட்டை இருக்குதா, சரி ஒரு ஆளு ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஒர்க்கு காமி இருந்திருக்கோம், ஒரு சட்டையை எடுத்துட்டு போனா சரி போட்டு அவருக்கு சட்டை இல்ல. ஆனா அந்த ஆளு யாருனே ஒரு 10-20 சட்டையை வச்சிருப்பாரு, அவரு தான் இந்த ஒரு சட்டை எடுப்பாரு. அப்ப யாரு பெருநெஞ்சம் உள்ளவன்? யாருனே இருக்கிறவன். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. இல்லாதவங்க யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறாங்களா? எப்பவும் பார்த்தாலும் பெரிய பெரிய படிப்புல உள்ளவங்க எல்லா படிப்பாலையும் நான் சொல்லல. இப்போ பாருங்க பேப்பர்ல பாக்குறேன், பெங்களூர்ல ரோடு போட்டிருக்காங்க, கிலோமீட்டர் கணக்குல ரோடு போட்டாச்சுன்னு பில்லு பாஸ் ஆகியாச்சு கவர்மெண்ட்ல. அப்ப யாரு பெருநெஞ்சம் உள்ளவன்? அல்ல யாரு ஏமாற்றக்காரன்? ஆனா ஏழைகளை பாருங்க, எங்கேயாச்சும் ஏமாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏமாத்தினால ஒரே பிரச்சனை தான். ஒரு பேங்குக்கு லோனுக்கு போங்க, ஏழைகள் 10,000 ரூபாய் லோன் கட்டா 10,000 வருஷம், அந்த 10 வருஷம் போனோம், திருப்பி போய் சந்திக்கணும். கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான ஆண்டு சொன்னாரா இல்லையா? செழிப்புன்னா என்ன? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? தூங்குனா நல்லா தூக்கம் வருதா? இதுதான் செழிப்பு தேவ பிள்ளையே. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விட்டமின் ஆகாரம் உள்ள போய் சேருதா? எல்லா விட்டமின் சக்தியும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் பலவீனப்பட்டுட்டே இருந்தா அது செழிப்பா? ஆசீர்வாதமா? யோசித்து பாருங்க. எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அதே இது உங்க கஷ்டப்பட்ட உங்க காசுல நீங்க கொஞ்சம் நல்ல பழ வகைகளை கொடுத்து நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு உடம்போடு விட்டோம். நீங்க அதான் சொல்லுவாங்க, ஊரானுக்கு அடுத்தவனுக்கு அதை அடிச்சு உலையில போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்தா நீங்க யாரு? பெருநெஞ்ச. அது நீங்க ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்து இயேசுவே தெய்வம் என்று வணங்குற பிள்ளைகளா இருந்து செஞ்சா நீங்க உங்களுக்கு அதோட பெரிய ஆபத்து. நம்ம இதுக்கு முன்னால ஏதோ அறியாம ஒரு இடத்துல இருந்தோம், இப்ப அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்ச இடத்துல வந்துட்டோம். இனி அதே தவிர இங்க செய்யக்கூடாது. நம்ம எது நன்மை செஞ்சோமோ அந்த நன்மையை தான் திருப்பி ரிட்டர்ன் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் நல்லவர், வல்லவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் நன்மைகளின் தேவன். அவர் நன்மையை தான் விரும்புறாரு. நீங்க அநேகருக்கு நன்மை செய்யறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க நன்மைகளை அதிகமா மக்களுக்கு கொடுக்க செய்ய அதான் சொல்லுவாங்கல்ல, இறைக்காத கிணறு நாரும், இறக்கிற கிணறு ஆசீர்வாதிக்க மாட்டேன். அதனால நீங்க கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன காரியமே அதுதான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வசனத்தின்படி பெருநெஞ்சன் வழக்கை கொள்கிறான், கர்த்தரை நம்புறவனே செழிப்பான். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல ஆண்டவரை நம்பி நீங்க போங்க. எல்லாரும்
இந்த கொரோனா நேரத்துல பாருங்க, ரொம்ப பிசினஸ்ல அடி வாங்கி கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவங்க எந்த குறைவும் ஆண்டவர் வைக்கவே இல்லை. அதுக்கு எல்லாரும் அதே மாதிரி நான் சொல்லல. ஆனா ஏசப்பாவை நம்பின ஜனங்கள் அவங்க சாப்பாடுக்கோ, தூக்கத்துக்கோ, வீட்டுக்கோ எந்த உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்தாரு. அவர் எல்லாம் வித்துவிட்டு ஓட செய்யல. எத்தனையோ ஒரு இருக்கதெல்லாம் வித்துட்டு போனாங்க. ஆனா இவங்க எல்லாம் அதை வித்ததெல்லாம் வாங்கினவதான் ஜனங்க விற்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, நம்ம யாரை வணங்குறோம்? நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். ஒரு தாயை போல நம்மளை ஆட்சி தேற்றுகிற தகப்பனை போல ஆட்சி தேற்றுகிற ஆண்டவரை நேசிக்கிறோம். இனி நம்ம யாரு? புதிய சிருஷ்டி, புதிய மனிதன். நம்முடைய கேரக்டர்ஸ்கள், கிரியைகள்லாம் பரிசுத்தமா ஆண்டவர் பிரியமா வரணும். இந்த பெருநெஞ்சன்னு சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு அதை அடித்து நம்ம சாப்பிடறது இல்ல, நம்ம இருக்கிறத கொடுக்கறதுதான். நம்மளால 10 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சா ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. நம்மளால 10 லட்சம் வரை கொடுக்க முடியுமா? 10 கோடி கொடுக்க முடியுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். யாருக்கு கொடுக்குறீங்க? இல்லாத ஜனங்கள், உங்க பிள்ளைகளை மாதிரி, உங்க பெற்றோர் மாதிரி இல்லாதவங்களுக்கு, அதே ஸ்டேஜ்ல உள்ளவங்க எத்தனை கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா? இல்ல, ஆண்டவர் தயாளன். நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் கோடி கொடுக்க அவராக முடியும். அதுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு கோடி எதிர்பார்க்க இல்ல. நீங்க கொடுக்க 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 நீங்க கொடுத்துக்கத 5 மடங்கு 10 மடங்கு அவர் திருப்பி கொடுப்பாரு. அதே இது யாரு? நம்ம முந்தி இருந்த இடத்துல நீங்க கொடுக்க 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 ரிட்டர்ன் வந்த மாதிரியும் இருக்கும், புடுங்கப்பட்ட மாதிரியும் இருக்கும். ஆனா இங்க புடுங்கப்படாது. ஆண்டவரு நம்ம ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஆனா கவலைப்படாதீங்க. ஜெபிக்கிறேன், நான் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. எத்தனை பேர் பிரேயர் இல்லாம ஜெபிக்காம ஒரு கண்ணு தெரிய மாட்டேது. சின்ன வயசு 20 வயசு பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு பாதி கண்ணு தெரியல. படிக்க ஸ்கூலுக்கு போனா அது மண்டையில மெமரியில ஏற இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உடம்புல தேவையில்லாத வியாதி. ஆனா நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஆண்டவர் நல்லா வைக்கல, என்ன ஆசீர்வாதம் வைக்கலாம் அப்படி சொல்லவே சொல்லாங்க. தேவனே உணர்வடைங்க. ஆண்டவர் சமுத்திரம் நீ ஜெபிப்போமா? அது ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர சபாமை துதிக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, பெருநெஞ்சன் வாழ்க்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான்னு சொன்னீரப்பா. இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள், செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் பெரு நெஞ்சம் உள்ள ஜனங்களாக இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இனி செழிப்பு. ஆண்டவரை, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான்னு சொன்னீரப்பா. ஆண்டவர் செழிப்பதற்கு வழிவாசலை நீர் திறந்து கொடுக்கிறவர். இந்த நாட்கள் அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இவங்களை செழித்து இவங்களும் செழிப்பாகி மற்றவர்களுக்கும் கொடுக்க இவங்க கிருபை செய்வதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நிறைகுடம் தழும்பாது என்று சொன்னீரப்பா. நிறைகுடமாக நிறைந்த ஆசீர்வாதங்கள் இவங்களை பெற்றுக்கொள்ள இவங்களுக்கு உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.